ஹல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் உணர்கிறேன். இந்த நாளில் மாலையிலும் துதியை பற்றி, துதியின் மேன்மை, துதியின் ரகசியங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். ஒரு 3 நபரை ஒரே அதிகாரத்திலேருந்து நம்ம குயிக்காக பார்த்து முடிச்சிருவோம். சரியா? முதலாவது லூக்கா 1 அதிகாரத்தில் 21. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். தேவாலயத்தில் தாமதித்த சகரியா, தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது 9வது வசனம் வாங்களே. 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற சீட், அதான் துதி. அப்படிதானே? தூபம் காட்டுகிறது என்னது? துதி. அப்போ முதலாவது நம்ம என்ன கொடுக்குறோம்? முதலாவது ஓகே, துதியின் ரகசியம். தலைப்பு என்னது? துதியின் ரகசியம். அதில் முதலாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தாமதித்த சகரியா. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, அல்லது ஏதோ ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஏதோ ஒரு நடந்திருக்கிறது என்பதை எவ்விதமாய் அறிந்து கொள்ளலாம்? இவருக்கு திடீர்னு ஆண்டவர் சந்திச்சாருங்க, திடீர்னு கர்த்தர் அவரோடு பேசினார், திடீர்னு தேவன் இடைப்பட்டார், அவர் வாழ்க்கையை மாறிடுச்சு. எதில் வெளிப்படும் அப்படின்னா, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் தாமதிப்பதினாலே. You will be willfully delaying in the presence of God. Praise the Lord. ஏதோ 5 நிமிஷத்தில் ஓடி போகிறது ஜெபம் இல்லை. ஜெபம் ஆமாம், இப்போ எல்லாம் அவசரமாக தானே இருக்குது. அப்படி தானே? வசனம் பாருங்கள், தினம் 1 கேலண்டர் சரட்டுன்னு கிழிக்க வேண்டியது ஒரு வசனம். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க. அப்படி தானே? அதெல்லாம் உங்கள் டிவோஷன். உங்கள் டிவோஷன் எப்படி இருக்குன்னா, they are tarrying in the presence of God. தேவ பிரசன்னத்தில் தாமதிக்கிறவர்கள் இன்னைக்கு தேவை. யாரால் அதை செய்ய முடியும்? துதிக்கிறவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. துதிப்பதற்குரிய, தூபம் காட்டுவதற்குரிய சீட்டு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாழ்க்கையில் சில ஆச்சரியங்கள் காத்திருக்கு. ஆமீன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எந்த சீட்டு இல்லைனாலும் இந்த சீட்டை வாங்குங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தூபம் காட்டுகிற சீட்டு, துதிக்கிற சீட்டு, அது உங்ககிட்ட இருந்துருச்சுன்னா நீங்க டெஃபினட்டா தேவ பிரசன்னத்திலே ஆச்சரியங்கள் உங்களுக்காய் காத்திருக்கும். அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. சகரியாக்கு தெரியுமா? ஏற்கனவே உள்ள போக போறோம், தூப பீடத்தின் வலது பார்சத்திலே தூதன் நிற்பான் தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன், துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆச்சரியங்கள், ஆச்சரியங்கள், ஆச்சரியங்கள். அல்லேலூயா. துதிக்கிறவன் நிச்சயமா எங்கேயுமே டிலே ஆகாது. அவனுக்கு அவன் ஒரு இடத்துல மட்டும் தான் டிலே ஆகும். எங்க? பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்படி என்றால் துதியினாலே தாமதங்களை எல்லாம் தகர்த்து விடலாம். உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் துதி இருக்குதோ அங்கெல்லாம் தாமதத்துக்கு இடமே இல்லை. ஆனா ஒரு இடத்துல மட்டும் அவன் தாமதிப்பான். எங்க? ஜெபம் பண்ற. நீங்க அங்கிருந்து அவனை கிளப்ப முடியாது. அப்படிதானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சாப்பாடையும் போட்டு இங்க என்ன பண்ணிடுவோம், உங்களை உட்கார வச்சிடும். நீங்க இங்கே தான் என்ன பண்ணணும்? தாமதிக்கணும். இங்கே தாமதமா வரக்கூடாது, சீக்கிரமா வந்துட்டு லேட்டா போகணும். அல்லேலூயா. The presence dwellers. பேதுரு சொல்லுகிறான், நம்ம இங்கேயே இருப்பது நல்லது. உங்களுக்கு அப்படி உணர்வு வரணும். பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கம் போது சொன்னாங்க ஒரு பாயிண்ட், ஒரு நாள், வாரத்துக்கே ஒரு நாள் தான் ஆர்டர் கொடுக்குறோம், அதை எப்படி கொடுக்கணுமா? முழுசா கொடுக்கணுமா? நீங்க இன்னைக்கு தான் போய் மீன் வாங்குறது, பிராய்லர் வாங்குறது அதெல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாம் இங்கேயே என்ன பண்ணிடுறோம், கொடுத்துறோம். ஆண்டவர் சொன்னாரு, துதிப்பவன் வாழ்க்கையிலே தாமதங்கள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு ரகசியத்தை நான் சொல்றேன். 14வது வசனத்தை வாசிங்க. 14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். திரும்ப வாசிங்க.
உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் அந்த சந்தோஷப்படுவார்கள். வேர்ஸ் அப்படியே நிக்கட்டும் பாருங்க. அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்தாலும் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்றது வேற. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த வசனத்துடைய கொஞ்சம் ஆழங்களுக்கு போனா, ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஆழத்துக்கு போனா தான் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் சரீரம் செத்து போனது. சாராள் சொல்கிறார், நான் கிழவியா இருக்கிறனே, பின்ன எங்கே இருந்து இன்பம் உண்டாகும்? அப்ப என்ன இதை புரிஞ்சுக்கணும்? எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவ பிரசன்னத்தில் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். He is restored and fully rejuvenated. ஒரு யவனத்தின் ஆவி அவனுக்குள்ள என்ன செய்து வருது. ஹல்லேலூயா. அதனாலதான் காலேபு சொல்கிற, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவன் சில செத்து போன காரியத்தை திரும்ப என்ன செய்யறார் தெரியுமா? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில மரித்த நிலைகளுக்கு இடமே கிடையாது. எவன் ஒருவன் தேவனை துதிக்கிறானோ, துதிப்பதற்கு அந்த தூபங்காட்டும் சீட்டை பெறுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில தாமதங்களுக்கு இடமே கிடையாது. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கோம்னா, தாமதித்த சகரி. நம்பர் 2 1:41. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. தாமதித்த சகரியா, துள்ளின யோவான். அப்படிதானே? துள்ளின யோவான். இவன் துதிப்பது அதானே. துள்ளுவதுன்னு என்னது? ஏன்னா வாழ்த்தல் சத்தத்தை கேட்டவுடனே என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை களிப்பாய் துள்ளிற்று. பிரைஸ், அதுவும் ஒண்ணுதான். ஆனா இந்த துதியுடைய வேலையை பாருங்க. இந்த துள்ளல் என்ன பண்ணுதுன்னா, தன்னை சுமக்கிறவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை அசைவே இல்லை. அந்த அம்மாவும் வெளிப்படலை. 5 மாசம் என்ன செய்யலையா? ஆமா தானே? பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன் எல்லாருமே மலடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? பிரெக்னெண்டா பாசிட்டிவ்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணியிருக்கணும்? புசுக்குன்னு வேகமா நல்லா பாரு, ஓய் என்ன சொன்ன நீ, இப்போ பார்த்தியா வைத்த பார்த்தியா, நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் 5 மாதம் வரைக்கும் என்ன பண்ணல? வெளிப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்றுமே அசைவே இல்லை. நீங்க அசைவு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுடைய விசுவாசம் வளரவே வளராது. உங்களை சுமக்கிறவங்க, உங்களை சூழ்ந்தவங்க, அவங்க விசுவாசம்லாம் வளரவே வளராது. ஆனால் என்றைக்கு ஒரு வாழ்த்தை கேட்டு துள்ளினானோ, அன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மாவுக்கு விசுவாசம் என்ன பண்ணிச்சு? ஏய் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? உங்க அசைவு, நீங்க துதியினால் உங்களுக்குள் ஏற்படுகிற துள்ளல் இருக்குது, அது உங்களை சார்ந்தவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியவே கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்படித்தானே? இவன் உள்ள துள்ளுனா பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. உங்களுடைய ஆக்ஷன்ஸ், இஃப் யூ ஆர் a person of praise, your actions will cause someone to be filled with the Holy Spirit. உங்களுடைய அசைவுகள் யாரோ ஒருத்தர் என்ன செய்யும்? நிறைக்கும். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய விசுவாசத்தை வளர்க்கும். எப்போ? நீங்க துதிக்கிறவர்களா இருந்தா. நல்லா வேதம் சொல்லுங்க, தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எப்பொழுதும் அவரை துதிக்கிற மனுஷன். சங்கீதம் 34:1 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ நீங்க துதிக்கிறவர்கள்னா எதுல அது விளங்கும்? உங்க தாமதத்தில் விளங்கும்.
இவர் துதிக்கிறவருங்க. ஆமா, எப்படிங்க தெரியும்? அவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாரே, அவர் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாரு. அவர் போய் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? அப்படி பிரசன்னத்தில் உட்காருவார். எத்தனை ஆமீன் வருது பார்த்தீங்களா? எல்லா ஆமீனும் சகோதரிகள்ட்ட இருந்து வருது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, எங்கள் வீட்டுக்காரர் என்னை வெங்காயம் வெட்ட விட்டுட்டு என்ன பண்ணுறாரு? ஐபிஎல் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் துதிப்பவர்களா? அது எதிலே விளங்கும்? நீங்கள் தேவ பிரசன்னத்தில் தாமதிக்கிறதிலே விளங்கும். நீங்கள் துதிப்பவர்களா? அது எதிலே விளங்கும்? உங்களுடைய செய்கைகள் யாரோ சிலருடைய விசுவாசத்தை வர்த்திக்கணும். உங்க அசைவுகள் யாருக்கோ அபிஷேகத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூணாவது, முதல் என்ன சொன்னோம்? தாமதித்த சகரியா. ரெண்டாவது துள்ளின யோவான் ஸ்நானம். மூணாவது லூக்கா 1:56. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். தங்கின மரியாள், அப்படிதானே? மூணாவது என்னது? தங்கின. நல்லா சொல்லுங்க. தூங்கின மரியாளா? தங்கின மரியாள். நிறைய தூங்கின மரியாள் தான் இருக்கு. தங்கின மரியாள். அல்லேலூயா. யோசனை பாருங்க. அதாவது தேவதூதனால் அறிவிக்கப்படுது. எலிசபெத்தும் மரியாளும் சொந்தக்காரவங்க தான், அப்படித்தானே? இனத்தாள், வேதமே சொல்லு இனத்தாள். அப்போ அந்த அம்மாவை ஃபோன் பண்ணி அல்லது ஏதோ தெரியப்படுத்தி ஒரு புறா வகிற விட்டு நான் இப்பொழுது வாயும் வயிறுமா இருக்கிறேன் போட்டிருக்கலாமா இல்லையா? அந்த மாதம் வீட்டுக்கு அடைச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கே, யாருக்குமே தெரியாது. தேவதூதன் வந்து போட்டு விட்டான் இல்லையா? ஏம்மா நீ நினைக்காதம்மா, அந்த அம்மாவுக்கு என்னது இப்போ 6வது மாதம். நாங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கோம் பரலோகத்திலிருந்து. எத்தனாவது மாதம்? 6வது மாதம். அல்லேலூயா. உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். உடனே மலை நாட்டுக்கு வந்துட்டா. வந்து என்ன பண்ணிட்டா? எல்லாம் பேசிட்டா, எல்லாம் பண்ணிட்டா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளை துள்ளிட்டுன்ற செய்தியை கேட்ட பிறகு கூட அவள் புறப்பட்டு போகவில்லை. அவள் தங்கி இருக்கிறாள். A person of praise will wait to see the manifestation of God's word. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதை பார்க்கும்படி விரும்புகிறவன் தான் துதிப்பவன். நீங்க துதிக்கிறவர்களா? அது எதில் விளங்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதை நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்க சொல்லுவீங்க, நான் இந்த துள்றதுலாம் நான் அதான் துள்ளதெல்லாம் இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணட்டும்? வெளிப்படட்டும். நிறைய ஆராதனைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? வெறும் துள்றதோடு போயிடுது, அப்படிதானே? துள்ளலும் ஆட்டமும் பாட்டத்தோடு போயிடுது. ஆனால் அப்படி இல்லை. கர்மேல் சிகரத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்மேல் சிகரத்திலே பாகாலை வணங்கினவர்கள் குதித்து ஆடினார்கள்னே இருக்கு வசனம். என்ன செஞ்சாங்களா? குதித்து ஆடினார்கள், ஆனால் அக்கினி இறங்கவில்லை. ஒரு துதி, ஒரு ஆராதனை எப்படி தேவனுடையதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, அங்கே அக்கினி இறங்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குதித்து ஆடுவது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவ பிரசன்னத்தில் அவன் ஆடணும்னு நினைக்கிறான், ஆடட்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அதை விட முக்கியமாக இருக்கணும், அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆடுவார், திங்களும் சனிக்கிழமை வேறு இடத்துல ஆடுவார், அப்படி இருந்துடக்கூடாது, அப்படிதானே? அப்படின்னு என்ன இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ துள்ளல் நடந்துச்சு, உண்மைதான். கழிப்பா துள்ளினான்னு சொல்றா, உண்மைதான். சுமக்கிறவளே சொல்றா, உண்மைதான். ஆனா மரியாள் சொல்றா, எனக்கு அதெல்லாம் பத்தாது. I will stay here to see the manifestation of the spoken word. Prophetic word, தீர்க்கதரிசனமாய் அறிவித்தது நிறைவேறட்டும், அதை நான் பார்க்கட்டும். அதை பார்த்த பிறகுதான் நான் வீட்டுக்கு என்ன பண்ணுவேன்? போவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 3 மாசம் கழிச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? The waymaker was born. வழியை உண்டு பண்ணுகிறவன் பிறந்தான். அப்ப துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படும் தெரியுமா? வழியை உண்டு பண்ணுகிறவர்கள் பிறப்பார்கள். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படியே எழுந்து செல்லுங்க. துதியின் ரகசியம் என்னும் தலைப்பிலே 3 காரியத்தை பார்த்திருக்கோம். என்னது? முதலாவது என்னது? தாமதித்த சகரியா.
நீங்க துதிக்கிற தேவ பிள்ளைகள் என்றால் அது எதிலே விளங்கும்? நீங்க தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு தாமதிக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறீங்களோ அதிலே விளங்கும். துதிக்கிறவன் வாழ்க்கையில தாமதமே இருக்காது. இரண்டாவது, துள்ளுகிற யோவான், துள்ளின யோவான். அப்ப இரண்டாவது நான் சொல்றேன், உங்களுடைய துதி, நீங்க துதிக்கிறவங்கன்னா உங்க ஆக்ஷன், உங்களுடைய அசைவுகள், உங்களுடைய செய்கைகள் ஒரு சிலருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். உங்களுடைய அசைவுகள் ஒரு சிலருக்குள்ள அபிஷேகத்தை கொண்டு வர வேண்டும். மாத்திரமல்ல, தங்கி இருந்த மரியாள், துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில அவங்க அசைவுகளை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதல். I must see the manifestation of the prophetic word that is released. விசுவாசிக்கிறீங்களா? இது அப்படியே மனதில் வச்சுக்கோங்க. பாஸ்டர்மா சொன்ன மெசேஜை யோசிச்சு பாருங்க. ஒரு என்டையர் மெசேஜ், a message that prepares us for his coming. உண்மைதானே? அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது உண்மைதானே? எந்தெந்த விதத்தில் நாம் ஆயத்தப்படணும் என்று அவர்கள் மூலமாய் ஆண்டவர் சொன்னார். நான் ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன், அந்த வேர்டு இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு தேவை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய நேரம் we are much concerned about the worldly affairs, உலகத்தின் காரியங்கள், நம்ம காரியங்கள், நம்முடைய பர்சனல் நீட்ஸ், இதவே யோசிச்சுட்டு நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. நான் பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், I must get ready for his coming. We strongly believe in the rapture of the church. சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சத்தியத்தின்படி நாம் விசுவாசிக்கிறேன். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரும் தவறா உபதேசிக்க இடம் கொடுக்காதீங்க. வேணா கர்த்தர் அவருடைய ரகசிய வருகை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் முழு வேதாகமத்திலும் மறைவா சொல்லி வச்சிருக்கிறார். It's a subject that is embedded throughout the scriptures. எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ஆதியாமத்திலிருந்து இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 6 கச்சாடிகள் தான் இருக்கு, 7 இல்ல. ஏன்? 7 காலங்கள் இருக்கு. 7வது காலம் என்று சொல்லுகிற காலம் உபத்திரவம் மற்றும் மகா உபத்திரவ காலம். அந்த காலத்திலே சபை இருக்காதுன்றதுனால 7வது பானையை வைக்கல. 6 பாத்திரம் நிரம்பும் போதே நிறமாற்றம். ஹல்லேலூயா. நினையாத வேளையில் ஒரு நிறமாற்றம் வரும். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக் கொண்டிரு, உன் அறைகளுக்குள் பிரவேசி, சபை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிதா குமாரனிடத்துல சொல்றார், மரித்த என்னுடையவர்கள் பிரேதமான உம்முடையவர்களோட கூட புறப்படும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. So we strongly believe in the rapture of the church. சபை நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படும். 2 பேர் படுக்கையில் இருக்கும்போது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். என்னங்க அது எப்படிங்க? ஒருத்தர் படுத்திருக்கும் போது ஒருத்தர் எப்படிங்க வயலில் இருக்குன்னு? ஆமாங்க, உலகத்தில் அப்படிதாங்க. அமெரிக்காவில் ராத்திரியா இருக்கும்போது இந்தியாவில் பகல் இருக்குங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வரப்போறவர் அல்ல, அவர் ஒரே நேரத்தில் வருவார். ஆங்காங்கே அந்தந்த தேசங்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனா நாம் கலங்க தேவையில்லை, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழகாய் நடத்துகிறவராக இருக்கிறார். Holy Spirit is the one who equips us for that day. Holy Spirit is the one who prepares us for that day. நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா.
நாளில் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அருமையான பாஸ்டமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியோ. ஆண்டவரே, 2 முறை பங்களாதேஷ் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. இந்த பங்களாதேஷ் தேசத்துல அவர்களுக்கு கொண்டு நீர் என்னென்ன செய்ய விரும்புகிறீரோ ஆண்டவரே, சிறைப்பட்ட ஸ்திரீகளுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும்படி, பாவத்தின் உளையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும்படி, அவர்கள் கரங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி, yes my Lord, the abused children, the abused women needs to be set free. அதற்கென்று நீர் கிரியை செய்ய போறதற்காய் நன்றி. பெரிய அளவிலே ஆண்டவரே சில துவக்கங்களை ஏற்படுத்த போகிறதற்காய் நன்றி அப்பா. Yes Lord, they are going to become a big organization and do a rescue mission work. Thank you Lord. கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்பனே, இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே ஹோம்லெஸ் இன் USA, ஷெல்டர் ஹோம்ஸ் ஃபார் ஹோம்லெஸ் பீப்புள் இன் USA. அமெரிக்காவில் தான் இருக்கிறீங்க, ஆனால் அந்த அமெரிக்காவிலேயே நான் பார்க்குறேன் அந்த சவுத் அமெரிக்கன் சைடில் உங்கள் மூலமாக நிறைய ஷெல்டர் ஹோம்ஸ் ஏற்படுகிறத நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். அமெரிக்காவில் தான் என்று சொன்னாலும் there are homeless people waiting for shelters. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய இயக்கமாக ஏற்படுத்த போகிறார். நீங்கள் தேவனுக்காக செய்ய போகிறத, குடும்பமாக செய்ய போகிறத அந்த தேசம் அங்கீகரித்து சில ரிவார்ட்ஸ், சில அவார்ட்ஸ், பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸ் வாங்கும்படி தேவன் செய்வார். நீங்கள் அங்கீகாரத்துக்காக செய்யலை, ஆனால் அந்த அங்கீகாரத்தை தேவன் கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமானவர்களை செய்து முடிக்கிற தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய தீர்மானங்களில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை இந்த தேசத்தில் இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். 16 மாதங்களுக்குள்ள 16 monthsக்குள்ள சில பெரிய நிலப்பரப்புகளை தேவன் கொடுக்க போகிறார். You are gearing up for that. You are getting ready for that. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்வேன், நிறைவேற்றி முடிப்பேன். Yes my Lord. The Institute of Prayer, the Institute of Praise and Worship, the Institute of Prophetical Studies, everything will happen. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். நான் அவைகளெல்லாம் நடப்பிப்பேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தாயாக தகப்பனாக நான் ஏற்படுத்தவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். Thank you Holy Spirit. நிந்தைகளை நன்மைகளாய் மாற்றுகிறவர் உன்னோடு கூட உண்டு. பரலோக தேவனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆத்தும பாரத்தை இந்த நாள்ல எங்க ஜனங்களுக்குள்ள இங்க வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, பேதுரும் யோவானும் கைப்பிடிச்சு 2 பேருமா புறப்பட்டாங்க. ஆனா 3வது ஒரு நபரை கூட்டிக்கிட்டு ஆலயத்துக்குள்ள வரும்படி அவங்க கரங்கள் மூலமா அற்புதம் செய்தீங்களே. இந்த சபைக்கு வருகிறவர்கள் இன்னும் சிலரை கொண்டு வரும்படி இவர்கள் கரங்களை பலப்படுத்துவீராக. இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்பிக்கையின் வார்த்தைகளா இருக்கட்டும். அநேகருடைய சிறையிருப்பை உடைக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும். Thank you Holy Spirit. ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, ஆசீர்வதிங்க. அவள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு மாலை நடக்க போகிற ஆண்டவரே, இந்த ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸ் ஜூம் மீட்ல இன்னும் அநேகர் இணைந்து கொள்ளும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் வல்லமையான கிரிகளை செய்வீராக. இது துதியின் காலம். துதியினால் உண்டாகும் மேன்மைகள், வெற்றிகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படும் காலம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா காரியங்களையும் மிகவும் நேர்த்தியாய் செய்கிற உம்முடைய பரிசுத்த கரங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.